Hello friends, welcome back to Prabhuyam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தற்போது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய செய்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. புதுவை கூட்டுறவுத்துறையில் காலியாக உள்ள 38 கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, புதுச்சேரி கூட்டுறவுத்துறையில் 40 கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் பணிக்கு 12/2/2016 மற்றும் 28/6/2016 வெளியிட்ட அறிவிப்பின்படி விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா 38 பணியிடங்களை மட்டும் நிரப்பவும் மேலும் விண்ணப்பங்கள் பெறவும் அரசு முடிவு செய்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இளநிலை ஆய்வாளர் குரூப் சி பதவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி, ஓபிசி, பிசிஎம், இபிசி, பிடி ஆகிய பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதி உடையோர் பார்த்தீங்கன்னா 4/2/2024 வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.